நோக்கம் என்ன? தேர்தல் ஆணையமும் வெறும் பணத்தை மட்டும்தான் தகுதியா வைக்குது. வயதை கடந்து மக்களாகிய நாமும் சாமானிய மக்கள் குடிமக்கள் பணம் தான் 1500 எவன் கொடுக்கிறானோ அவனுக்கு தான் ஓட்டு. 1500 கொடுப்பதற்கான வசதி படுத்தவன் எவனோ அவனுக்கு தான் சீட்டு. அப்ப இங்க யாரு போட்டியிடுறாங்கிறதையும் யாரு வெல்ல போகிறார் என்பதையும் இந்த நிர்வாகத்தையும் திறனையும் தகுதிப்படுத்துவதற்குமான வாய்ப்பாக இந்த தேர்தலும் இந்த ஜனநாயக முறையும் வழங்கி இருக்கிறதா அப்படின்னு கேட்டா அது எதுவும் இல்ல. தேர்தல் ஆணையமும் பணம் கேட்குது, மக்களாகிய நாமும் வாக்கு செலுத்துவதற்கு பணம் கேட்கிறோம். இங்க இருக்கக்கூடிய அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி போட்டியிடுவதற்கும் பணம் கிடைக்கிறது. இந்த அரசியல் பணம் படைத்தவர்களுக்கானது, பண்ணையார்களுக்கானது, பெரும் பெரும் அரசியல் பின்புலம் கொண்டவர்களுக்கானது, வாரிசு வாரிசாக நம்மை ஆள துடிக்கிற அந்த கூட்டத்திற்கானது அப்படிங்கிறது தான் சாமானிய மக்களுடைய நிலைமை, சாமானிய மக்களுடைய புரிதல். ஆனால் அப்படி அல்ல. ஒரு கட்சி உருவாகுது, நாம் தமிழர் கட்சி. 234 தொகுதியிலும் அந்த கட்சி வேட்பாளர் போடுது. 117 வேட்பாளர்கள் ஆண் வேட்பாளர்கள், 117 பெண் வேட்பாளர்கள். என்ன சரிக்கு சரி ஆணுக்கு பெண் சமமாக அந்த கட்சி வேட்பாளர்கள் இருந்தது. அதுலயும் பணத்தை பார்க்காம நாங்கள் பிறந்த இனத்தை மட்டுமே பார்த்து ஒரு